க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் இன்னையோட 5வது நாள் திங்கட்கிழமை லான்ச் பண்ண இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆரம்பத்தில். பட் அதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சி இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் அந்த க்ளோசிங் டைமில் பெரிய அளவுக்கு டிராஸ்டிக் ஜம்போ இல்லை ஃபாலோ இல்லாமல் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது? ரொம்ப முக்கியமாக குவார்ட்டர்லி ரிசல்ட் மார்க்கெட் முடிகிற டைமில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்குறாங்க. இதோட இம்பாக்ட் திங்கக்கிழமை அடுத்த வாரம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் தான் இன்னைக்கு டாப் செக்டரோட லூஸராக முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு சில விஷயத்த இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் எப்படி இருந்தது, வரப்போகிற வாரம் நிஃப்டியோட ட்ரெண்ட் எப்படி அமைய வாய்ப்பு இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரமில் நடக்குது. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மார்க்கெட் நியூஸ் ஸ்டாக் அப்டேட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். லிங்க்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த க்ளோசிங் ஆக்ஷன் செஷன் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தாலும் இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருந்தாலும் இந்த லாஸ்ட் அரை மணி நேரத்தில் நடக்கிற அந்த வாலட்டிலிட்டி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இல்லை டெரிவேட்டிவ் ட்ரேடர்ஸோட பார்ட்டிசிபேஷன் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. ஏன்னா இன்னும் இது பழக்கத்துக்கு ட்ரேடரோட பழக்கத்துக்கு இன்னும் வரலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது ட்ரேடர்ஸ்க்கு ஒரு பேனிக்காகவே இந்த க்ளோசிங் கான்செப்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி இதுக்கு இன்னும் டைம் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது. நிஃப்டி இன்னைக்கு ஒரு 0.3% கிட்ட டவுனில், அதாவது 65 பாயிண்ட் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸு ஆர்பிஐ கொடுத்த ஒரு என்பிஎஃப்சிக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு டாப் செக்டோரல் லூசரில் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு அதிகமாக இறங்கியிருக்கு. அதே போல் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு அதிகமாக ஃபாலோ ஆயிருக்கு. இல்லை ப்ராட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிட் கேப்பில் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங், ஆனால் பெரிய அளவுக்கு இல்லை. செக்டார் பக்கம் வரும்போது ஆட்டோ இண்டெக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் 1.8% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். மதர்சனோட குவார்ட்டர்லி ரிசல்ட், அதாவது ஆட்டோ பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி நேற்று குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று மார்க்கெட் அவர்ஸ்லேயே வந்தது. அதுக்கப்புறம் ப்ரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாமே இன்னைக்கு ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங். அதுக்கப்புறம் நியர்லி 8 to 9% இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங்கோட அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மொமெண்டம் ஆட்டோ செக்டார் ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், ஹீரோ மோட்டாரோட மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஒரு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இதெல்லாமே சேர்ந்து இன்னைக்கு ஆட்டோ செக்டாரில் ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி ஓப்பனிங்கில் ஐடி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் இருந்தது. நியர்லி 3% டெக் மஹிந்திரா, டிசிஎஸ் எல்லாமே பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் அது மறுபடியும் தொடர்ந்து சஸ்டெயின் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் க்ளோசிங்கில் மோர் தென் 1% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இன்னைக்கு செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஐசிஐசிஐ அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கினுடைய ஃபால் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அதிகமாக இறங்கியிருக்கு. 6 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 4 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவாகவும் இருந்தது. நிஃப்டி 50ல் 26 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவ், 24 ஸ்டாக் இன்னைக்கு பாசிட்டிவ். பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த 2 ஸ்டாக்குமே நியர்லி 4 to 6% கிட்ட இறங்கியிருக்கு. இதில் பஜாஜ் ஃபினான்ஸாக 6% கிட்ட இறங்கியிருக்கு. டாப் லூசராக இன்னைக்கு நிஃப்டி 50ல் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நேற்று ரிசல்ட் கொடுத்த ட்ரெண்ட் லிமிடெட் இன்னைக்கு மோர் தென் 3% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் இன்னைக்கு ஒரு காரணமாக பார்க்கலாம். இதை தாண்டி ஐசிஐசிஐ பேங்க், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், முக்கியமாக பஜாஜ் ஃபினான்ஸுக்கு மட்டும் நெகட்டிவ் இல்லை. ஆர்பிஐயோட பாலிசி, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் வீக்காகவே இருந்தது. ஆக்சிஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருந்தது. அதே போல் டைட்டனோட ரிசல்ட் வரப்போது, அதுக்கு முன்னாடி டைட்டன் இன்னைக்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே 1% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. சிப்லா 0.9%, நிஃப்டி 50ல் ஒன் ஆஃப் த டாப் லூசராக முடிஞ்சிருக்கு. டாப் கெய்னர் கிராசிம் முதல் இடத்துல 3.5% இன்னைக்கு ஆவரேஜ் வால்யூமை தாண்டி அதிகமான வால்யூம். அதே போல் ஹிண்டால்கோட ரிசல்ட் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, மோர் தென் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ரீசெண்டாக ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்தது. பட் இன்னைக்கு அகைன் 3% கிட்ட பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. டிசிஎஸோட ரேலி மட்டும் இல்லை, எஸ்எல் டெக்னாலஜி மோர் தென் 1%. இல்லை நம்ம இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்டு
அந்த ரிசல்ட் க்ளோசிங்கில் வந்தது. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் இன்னைக்கு 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் என்ன அப்படின்றத நான் அடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி 50 DMA மேலே முடிஞ்சிருக்கு. நான் நேற்றோட போஸ்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் 0.7% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல் டாப் கெய்னரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூஸ் ஸ்பெசிஃபிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தவிர ஆட்டோ ஐடி செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸு பாரதி ஏர்டெல் இன்னைக்கு 0.6% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இதை தாண்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இன்னைக்கு பிராட் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருந்தது. இதில் கவனிக்கக்கூடிய ஸ்டாக் என்னன்னா சீமன்ஸ் எனர்ஜின்ற கம்பெனி. சீமன்ஸ் குரூப்பில் ரீசெண்டாக லிஸ்டான இந்த ஸ்டாக் இன்னைக்கு 12% பாசிட்டிவ். குவார்ட்டர்லி ரிசல்ட் நேற்று ஈவினிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 50ல் இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் மதர்சன், சம்மர்தனம் மதர்சன் 8% இன்க்ரீஸ் ஆனது. போஷ் லிமிடெடோட ரிசல்ட்டும் நேற்று வந்தது. ஆனால் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். 2% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. இந்துஸ்தான் ஜிங்க், பிரிட்டானியாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி, புரோக்கரேஜோட அப்டேட் இதெல்லாமே இன்னைக்கு நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆட்டோவில் வந்து ஹீரோ மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, டிவிஎஸ் மோட்டார் இந்த 2 வீலர் ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்துஸ்தான் ஜிங்க் மட்டும் இல்லை, இந்த மெட்டல் குரூப்ல வேதாந்தா, இந்துஸ்தான் ஜிங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். அதானி குரூப் தொடர்ந்து வீக்காக இருந்து இப்போ ஒரு ஸ்லைட் பாசிட்டிவோட முடிஞ்சிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன் 0.6% இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தது. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான். டாடா கேபிட்டல், சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த 2 ஸ்டாக் மோர் தென் 3% கிட்ட இறங்கி இருந்தது. காட்ரேஜ் கன்சியூமரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு மார்க்கெட் அவர்ஸில் வந்தது. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோஸோட முடிஞ்சிருக்கு. 2.5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. மிட் கேப் பக்கம் வரும்போது ப்ளூ ஸ்டார் நேத்தி ரிசல்ட் மேனேஜ்மெண்டோட கமெண்ட் ரொம்ப காஷியஸாக இருந்தது. 4 to 5% இந்த ஸ்டாக் நேத்தி இறங்கிச்சு. அதுக்கப்புறம் புரோக்கரேஜோட அப்டேட் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நியர்லி 4% கிட்ட இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. ஸ்விக்கி இன்னைக்கு 1.2 crore ஷேர்ஸ் அளவுக்கு ஒரு லார்ஜ் பிளாக் டீல் ட்ரேட் ஆயிருக்கு. நியர்லி மோர் தென் 2% இன்னைக்கு இந்த ஸ்டாக் ஃபால் ஆயிருக்கு. மிட் கேப்லையும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் தான் வீக்காக முடிஞ்சிருக்கு. ஏபி கேபிட்டல், அதாவது ஆதித்யா பிர்லா கேபிட்டல், எல்என்டி ஃபினான்ஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு லூசரில் மிட் கேப்லையும் இறங்கியிருக்கு. ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மெண்ட் இது என்னன்றதை நான் அடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆட்டோ செக்டார் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். சோனா காம்ஸ்டார், சோனா பிஎல்டபிள்யூ 3%, ஹீரோ மோட்டார், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் இருந்தது. ஐடி செக்டார்லையும் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவ். டிசிஎஸ் தான் இன்னைக்கு டாப் கெய்னராக மோர் தென் 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க்ல பார்த்தீங்கன்னா டாப் அதிகமாக இறங்கி இருக்கிறது ஐசிஐசிஐ பேங்க் மோர் தென் 2% கிட்ட இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இப்போ என்னென்ன நியூஸ் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நேத்தி அமெரிக்காவோட மார்க்கெட் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ், அதாவது டவ் ஜோன்ஸ் 0.8% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. நாஸ்டாக்கும் எஸ்என்பியும் பெரிய அளவுக்கு வீக்னஸ் இல்லை, 0.1 0.2% கிட்ட இறங்கி இருந்தது. ஸோ அந்த ட்ரெண்டோட தான் இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி நியர்லி ஒரு 90 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகுன்ற ஒரு இண்டிகேஷன் கொடுத்தது. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் ஒரு பாசிட்டிவ் டர்ன் ஆச்சு. பட் அது சர்வைவ் ஆகல. க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 90-100 பாயிண்ட் வரைக்கும் மைனஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 65 பாயிண்ட்ல நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் லெவல் என்ன அப்படின்னா 24,500 தான் நிஃப்டிக்கு ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல். ஒரு அதாவது ஷார்ட் கவரிங் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய லெவலாக பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 57,500, 57,450 ரொம்ப ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்குது. எஸ்பிஐயோட ரிசல்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15% ரைஸ் ஆயிருக்கு. கிராஸ் என்பிஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. 21,121 கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் 47,000 கோடி ரூபா அளவுக்கு வந்திருக்கு. இது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம், ப்ராஃபிட் இதெல்லாமே எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கு. அதே போல 10% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதும் பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் என்ன இந்த ரிசல்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 2,872 கோடி ரூபாயா இருந்த ப்ரொவிஷன் இப்போ 5,047 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் ஸ்லிப்பேஜஸ் பார்த்தீங்கன்னா 5,548 கோடியிலிருந்து 7,359 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாராக்கடன் கண்ட்ரோலில் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் ப்ரொவிஷன் ஸ்லிப்பேஜஸ் தான் ரொம்ப ஹெவியாக டேமேஜ் பண்ணியிருக்கு நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும்.
ஹிண்டால்கோவோட ரிசல்ட்டில் 4784 கோடி ரூபா. ஸோ 2 மடங்குக்கு மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டாவும் மோர் தென் 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 13%லேருந்து 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காட்ரேஜ் கன்சூமரில் பார்த்தீங்கன்னா ஒரு 12% சேல்ஸ் க்ரோத் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிசல்ட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 15.5%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 11% மேலே ரைஸ் ஆயிருக்கு. பிரிட்டானியாவோட கமெண்ட்ரி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆக ரீசனாக இருந்தது. இப்போ புரோக்கரேஜ் கம்பெனிஸ்க்கு வரலாம். செபியோட அனௌன்ஸ்மெண்ட் தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருந்தது. ஏன் அப்படின்னா இந்த CAS க்ளோசிங் ஆக்ஷன்ஸ் செஷன், இதனால இந்த லாஸ்ட் ஒரு மணி நேரத்தில் நடக்க வேண்டிய அதிகமான வால்யூம் நடக்கும். நார்மலாக மார்க்கெட் வாலட்டிலிட்டியும் இருக்கலாம், இல்லை ப்ரீமியம் வைஸு ஒரு க்ளோசிங் செஷனில் அதிகமான குவான்டிட்டி ட்ரேட் ஆகும். பட் இந்த CAS எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வால்யூம் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட புரோக்கரேஜோட கம்பெனிஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருந்தது. இன்னைக்கு ஓப்பனிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ் கம்பெனிஸில் ஒரு வீக் நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்தது. லூபின் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் கைடன்ஸ் 24-25 அதே மாதிரி 27 ஃபினான்ஷியல் இருக்குது, கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் லூபினுக்கு இது ஒரு இன்லைன் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்றது இல்லை. ஜேகே டயரோட குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்திருக்கு. வெஸ்ட் ஏஷியாவோட கிரைசிஸ் வந்து மார்ஜினை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. ஸோ இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். நாளைக்கு டயர் கம்பெனிஸை நம்ம கவனிக்கலாம். பிஇஎம்எலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 5.5 கோடி ரூபா லாஸ்ல இருந்து இப்போ 112 கோடி ரூபா அளவுக்கு ப்ராஃபிட்ல டேர்ன் ஆயிருக்கு. அதே போல் 9.73 இருந்த மார்ஜின் 12க்கு கிராஸ் ஆயிருக்கு. பிரசம் ஜான்சனோட ப்ராஃபிட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட். ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் 8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கிராம்டன் ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் இன்னைக்கு இருந்தது. ரிசல்ட் நேற்று கொடுத்துருந்தாங்க. டாடா டெக்னாலஜியோட ரேலி இன்னைக்கும் கண்டினியூ ஆயிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூமோட நடந்திருக்கு. இதை தாண்டி RBI வந்து ரெலிகர் என்டர்பிரைசஸோட டிமர்ஜர் ஸ்கீமை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரெலிகர் என்டர்பிரைசஸ்க்கு இது ஒரு நெகட்டிவ். PG எலக்ட்ரோ பிளாஸ்ட் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். இந்த ஸ்டாக் ரொம்ப ஒரு பாசிட்டிவ், நியர்லி 4-5% இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆச்சு. கார்போரண்டம் யூனிவர்சல் ரொம்ப ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பெட்டராக இருந்தது. வரோக் இன்ஜினியரிங் இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 8-9% இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எல்லா ஸ்டாக்கோட ரிசல்ட்டை நான் ஷேர் பண்ணல. ரொம்ப முக்கியமாக ஒரு எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான ரிசல்ட் இல்லை மோசமான ரிசல்ட், அந்த மாதிரி ரொம்ப செலக்டிவான ரிசல்ட் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இல்லை நம்ம கவனிக்கக்கூடியது LICயோட ரிசல்ட். பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெஃப்ரிஸ் வந்து பை டார்கெட் கொடுத்துருக்காங்க. LIC நேற்று ரிசல்ட் கொடுத்துருந்தது 530 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. கமின்ஸ் இந்தியா, HSBCயோட அப்டேட்டு, அதே போல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து புரோக்கரேஜ் ஜெஃப்ரிஸோட அப்டேட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது. கிட்டத்தட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ் பை 830 டார்கெட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 600 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் பயோகான் HSBC வந்து பை கொடுத்துருந்தாங்க. சம்மர்தனம் மதசனோ, நொமுரா, HSBC, CLSA பாசிட்டிவ் வியூ கொடுத்துருந்தது. இந்த ஸ்டாக் 8-10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன, NBFC கிரெடிட் ரூல்ஸை வந்து RBI வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரிவால்விங் கிரெடிட் ப்ராடக்ட்ஸ்க்கு இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். அதனால தான் அதிகமாக இதில் ரெவன்யூ வந்து எங்கே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பஜாஜ் ஃபினான்ஸோட இம்பேக்ட். ஸோ அது ஒரு ரீசனாக இருந்தது. நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் கவனிக்கும். SBI நாளைக்குன்றது மண்டே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் நம்ம கவனிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஆட்டோ செக்டார் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் டெக்னிக்கலாக முடிஞ்சிருக்கு. ஸோ மண்டேவும் சரி வரப்போகிற வாரமும் ஆட்டோ செக்டார் நம்ம கவனிக்கலாம். அதே போல் மெட்டல் செக்டாருக்கும் ஒரு வேதாந்தா, இந்துஸ்தான் சிங்க் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ மெட்டல் செக்டாரில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட தான் முடிஞ்சிருக்கு. பட் ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஹிண்டால்கோட ரிசல்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் மெட்டல் செக்டாருக்கு. பவர் ஃபினான்ஸ், டைட்டன், கெய்ன்ஸ் டெக்னாலஜி, ஓலா எலக்ட்ரிக் இந்த கம்பெனிஸோட ரிசல்ட் இன்னைக்கு இருக்கு. இதோட இம்பாக்ட் மண்டே நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா எடுக்கும்போது US நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா இருக்கு.
அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டா அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா. இந்த 2 டேட்டா இன்னைக்கு யூஎஸில் வரப்போகுது. ஸோ அப்போ மார்க்கெட் வாலட்டிலிட்டி யூஎஸ் எப்படி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகுமா நெகட்டிவாக க்ளோஸ் ஆகுமான்றது இந்த டேட்டாவை பொறுத்து நடக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை சஃபயர் ஃபுட்ஸ், தேவியானி இன்டர்நேஷனல் இதெல்லாமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டமோட ரைஸ் ஆயிருக்கு. சஃபயர் ஃபுட்ஸ் 12% மேலேயும் தேவியானி 8% மேலேயும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி நியூலண்ட் லேப் தொடர்ந்து 2வது நாளாக ஒரு ஸ்ட்ராங் ரேலி. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு என்ன இதில் ஒரு வித்தியாசம்னா, இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கிற இந்த ஸ்டேஜில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங். ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸில் இன்னைக்கு பையிங் இருந்தது. ஆரோ ஃபார்மா 4% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இதை தாண்டி ஃபோர்த்தீஸோட ரிசல்ட் இம்பாக்ட் இன்னைக்கு 3% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கிராசிம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு. இதை தாண்டி பஜாஜ் ஃபினான்ஸ், மேப்மை இந்தியா, எஃப்எஸ்எல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ஜேகே டயரோட ரிசல்ட் இம்பாக்ட் 4% இறங்கியிருக்கு. எஃப்எஸ்எல் இன்னைக்கு 5% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கெமிக்கல் ஸ்டாக் நவீன் ஃப்ளோரின் 4% டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ட்ரெண்ட் லிமிடெட் 3.5%. ஸோ ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டாக் செலக்டிவாகவும் செக்டார் செலக்டிவாகவும் இன்னைக்கு ஃபோக்கஸ் இருந்தது. ஆட்டோ, ஐடி இதுதான் ஃபோக்கஸ் இன்னைக்கு இன்வெஸ்டர் சைடில். இன்னொரு பக்கம் பிரைவேட் செக்டார் பேங்க், என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸில் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. வரப்போகிற வாரம் அகைன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 24,500 தான் ரொம்ப ஒரு க்ளோசிங் குரூஷியலான ஒரு ஸ்டேஜ். பட் ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்து டைரக்ஷன்ஸ் அமைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமானது பிஎஸ்யூ பேங்க்ஸு, எஸ்பிஐயோட ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இந்த ப்ரொவிஷனும் ஸ்லிப்பேஜஸும். ஸோ மண்டே பொறுத்த வரைக்கும் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ரொம்ப ஒரு கவனம் இருக்கணும் இன்வெஸ்டர் சைடில் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோக்கரேஜோட அப்டேட் வர வேண்டியிருக்கு. மேபி அது பாசிட்டிவாக டர்ன் ஆச்சுன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸை ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.